குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் துளாராசிக்கு எப்படி இருக்கு, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதன் அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்க போகுது, திருமணமாகாத உங்களுக்கு திருமணமாகுமா, திருமண வாய்ப்புகள் கைகூடுமா, வேலை கடன் சம்பந்தமான விஷயங்கள் கடன் கிடைக்குமா கிடைக்காதா, கடன் சுமைகள்னால் ஏதாவது பாதிப்புகள் உண்டா, வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் தீருமா, ப்ரொமோஷன் ஏதாவது கிடைக்குமா, தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் படிப்பு, குழந்தைகள் வளர்ப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, குழந்தைகள் எப்படி இருக்க போகிறாங்க, குழந்தை பேர், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குமா, அதுக்கான முயற்சிகள் அந்த மாதம் செய்யலாமா வேண்டாமா, வயது முதிர்ந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் இந்த மாதம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்கெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு அந்த கிரகங்கள் பலமடையும் போது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த எல்லா விதமான தடைகளையும் நீக்கி தரக்கூடிய கிரகங்களாக அது மாறிவிடுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்போது 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இது வரைக்கும் உச்சமாக இருந்தார். இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் வரும். எப்படி வரும்? வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கிறவங்க சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. அல்லது குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இருக்கிறபடி இருந்தாலுமே எக்ஸ்ட்ராவாக ஏதோ 4 காசு பார்க்குறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த செவ்வாய் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத சொல்லுது. சரி, லாபமாவது உண்டாகுமா? வருமானம் ஓகே, ஆனால் வருமானத்துக்கு மீறி நம்ம செயலுக்கு மீறி ஒரு விஷயம் நடந்தால் தானே நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் அதில், இல்லையா? ஸோ அப்படி நம்மளுக்கு லாபம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக லாபமும் உண்டாகுது. எப்படி உண்டாகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியும் சேர்றாரு, கூட ராகுவும் இருக்குது. அப்போது 2, 5, 11 தொடர்புகள் இருக்கும்போது ராகு கூட டச் ஆகும்போது இந்த காலகட்டம் லாபம் எப்படி இருக்கும்னா, ஏதோ ஒரு கேரளா போவோம், ஒரு லாட்ரி வாங்குவோம், திடீர்னு யோகம் உண்டாயிரும், திடீர்னு லாட்ரி அடிச்சிடும் இல்லையா? ஷேர் மார்க்கெட்டில் எப்போது வாங்கி வச்ச ஷேர் பார்த்திங்கன்னா கடன்னு ஒரு ரேட் ஏறி நிற்கும். அது ஏதோ ஒரு ஆபத்துக்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வாராத கடன், ஒரு இஎஸ்ஐ இருக்கும், பிஎஃப் அமௌண்ட்டு எல்லாம் வராமல் இருக்குது, பிடிக்குது, இந்த மாதிரி தொந்தரவுகள் தான் இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டு கூட நம்மளுக்கு கைகூடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நம்மளுக்கு கைக்கு அந்த காசு பணம் வந்து சேர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. சரி, அதுவும் இல்லையா, யாருக்கோ எப்போவோ கொடுத்த பணம் வராதுன்னு நினச்ச பணம் இப்போ வரவே வராதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த காசு பணம் நம்மளுக்கு திரும்ப கை கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இது உருவாக்குது அப்படின்ற மாதிரி அமைப்புகள் எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது வராதுன்னு நம்ம விட்டொழிஞ்ச பணம் கைக்கு வரும். ஏதோ ஒரு வகையில் திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், லாட்ரிலேயோ ஏதோ ஒரு சூழலில் உண்டாகும். நிறைய பேர் பந்தயமெல்லாம் பிடிக்கிறீங்க, மேட்செல்லாம் ஆரம்பித்தாச்சு. இப்போ கிரிக்கெட்டில் பந்தயம் பிடிப்பீங்க, அந்த ஐபிஎல்லில் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளும் கூட உங்களுக்கு சாதகமாக அமையுது. திடீர்னு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அதை சிம்பிளான விஷயந்தான், நம்மளுடைய பார்வைக்கு அது சிம்பிளான விஷயந்தான். ஆனால் அதை தேவைப்படக்கூடிய நபருக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அதை சிம்பிளாக செய்து கொடுப்போம், ஆனால் அதுக்குண்டான சன்மானம் பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அடைவீர்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் குறிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நம்ம சம்பாரிச்சது இந்த வழியில் தான், இந்த விஷயத்தை செஞ்சதுனால தான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்தது, இவ்வளோ காசு பணம் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்ககிட்ட சொல்ல முடியாது. அதாவது வருமானத்தை வெளிப்படையாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது. முடிந்தளவு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில், ரைட்? சரி, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் பாருங்கள், 5ஆம் இடத்துல தான் 7 கூடியவர் இருக்கிறார். செவ்வாய் பகவான் வந்து ராகுவோட இணைவு. இப்போ எப்பவுமே எந்த பாவாதிபதியாவது ராகு கேது கூட ஜாயிண்ட் ஆகும்போது அந்த பாவ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிப்பை அடையும் அப்படிங்கிறத சொல்லுது.
சிம்பிளாக நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, கணவன் மனைவி உறவு அப்படிங்கும்போது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எதெல்லாம் மறைச்சிங்களோ, எதெல்லாம் உங்களுடைய துணைக்கு தெரிஞ்சால் பிரச்சனை வரும், சங்கடங்கள் வரும் அப்படின்னு நினச்சிட்டு எதெல்லாம் மறைச்சிங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டம் அவங்களுடைய கண் பார்வைக்கு ரெக்கார்டிக்கலாக போய் சேரும். நான் பண்ணல, செய்யலை, பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம பதிலே பேச முடியாது, திருப்பி பேச முடியாது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதுதான். அப்போது அவங்க எல்லா ஆன்சரையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லா ப்ரூஃபையும் கையில் வச்சுட்டு தான் நம்மக்கிட்ட கொஸ்டினையும் கேட்பாங்க. உஷாராக இருந்துக்குங்க. நீங்கள் தப்பெல்லாம் செய்யலை, ஒன்றும் பண்ணல, பிடிக்கல அப்படின்னா எந்த தொந்தரவும் இல்லை. வாழ்க்கை துணைக்கு தெரியக்கூடாதுன்னு பயந்து மறைச்ச விஷயங்கள்னால உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முடிந்தளவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துக்கிறது நல்லது. இந்த கூட்டத்தில் கட்டுச்சோறு அவுக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல் 4 பேர் இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயர் வாழ்க்கை துணையின் மூலமாக கெடுவதற்குடான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கி கொள்வீர்கள். எப்போ? மறைக்கும் போது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதையும் சமாளித்து வந்துடலாம். கணவன் மனைவிக்குள்ள அவ்வளோதான். அதே போல் லவ் மேரேஜெல்லாம் இந்த காலகட்டம் ப்ரொப்போசல் போய் சொல்கிறதோ, பிடிக்கிறதோ, லவ் பண்ணுறன்னு போய் சொல்கிறதோ இதெல்லாம் ஆகாது. லவ் மேரேஜாக வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம், கல்யாண லெவலுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதும் ஆகாது. அப்படி ஏதாவது முயற்சி இருந்ததுன்னா மார்ச் மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சிகளை செய்யலாம். சரிங்களா? சிம்பிளாக இந்த மாதம் விட்டுருங்க. லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டு வீட்டில் சொல்கிறது பிடிக்கிறது அந்த மாதம் வேண்டாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு எகென்ஸ்டான முடிவுகளாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. என்ன தான் நீங்கள் ஓப்பன் ஹார்ட்டடாக பியூர் ஹார்ட்டடாக இருந்தாலும் சரி, அது எகென்ஸ்டாக தான் மாறும். ஸோ கொஞ்சம் பார்த்து நிதானமாக சிரிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இந்த காலகட்டங்கள். அதே போல் உங்கள் மனசில் விருப்பப்பட்ட விஷயங்களை, நீங்கள் நினச்ச விஷயங்களை, உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை இடமோ அல்லது வருங்காலத்திடமோ அதை லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்டையோ அந்த பையன்கிட்டையோ உங்களுடைய விருப்பங்களை, திட்டங்களை வெளியில் சொல்லாதீங்க. அவங்கள்ட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த அந்த பாண்டிங் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, இல்லை விட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ரைட்? ஸோ ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரைட்? ஓகே, கணவன் மனைவி உறவு இப்படி தான் இருக்குது. அதாவது திருமணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் இந்த மாதம் வாய்ப்பு இல்லை, அடுத்த மாதமாவது ஆகுமான்னு கேட்டால் இன்னும் ஒரு 40 நாளைக்கு அதுக்குண்டான ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை. திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு சாதகமாக அமைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் முயற்சி எடுங்க. 7ஆம் அதிபதி 5ல், அதுக்கப்புறம் 6ஆம் இடத்துக்கு போகிறார், சனியோடு கூடுறார். இங்கே 7-5 தொடர்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை தான் சொல்லுது. அப்போ 7-5 தொடர்பு ஏற்படுது அப்படிங்கும்போது திருமணம் கண்டிப்பாக நடக்கணும். ஆனால் இந்த 2 மாதங்கள் என்ன ஆகுது அப்படின்னா சண்டை சச்சரவோட ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழலில் தான் அது மாறுது. எல்லா உறவுகளையும் பகைச்சிக்கிட்டு பண்ணுற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக உறவுகளை பகைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். உடம்பு உறவுகளே நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுவாங்க. ஸோ இந்த காலகட்டம் அது சிறப்பு இல்லை. ஆனால் முயற்சி எடுங்க. அந்த பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. பேச்சுவார்த்தைகள் உட்பட்டு அதெல்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது ஏப்ரல் மாதம் முடிஞ்சிட்டு மே ஜூன் அந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். இந்த மாதம் பெருசாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. வரணும் அமைகிறதும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் காட்டுது இந்த மாதத்தில். வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எவ்வளோ லோடு வந்தாலும் நம்மளால் அதை சமாளிக்க முடியும். அதே நேரத்தில் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். சரி, கிடச்ச வேலையை விரும்பி ஏற்றுக்குவீங்க இந்த காலகட்டம். நான் முன்னாடியெல்லாம் குதிரை கொம்பா நின்றுருப்பீங்க. நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், நான் அந்த வேலைக்கு தான் போவேன், பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காலகட்டங்கள்லாம் நீங்கி இந்த வேலைக்கு போனால் கூட நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும், நம்மளே முன்னேற்ற பாதைக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல முடிவு எடுத்து கண்டிப்பாக வேலைக்காக அந்த விஷயங்களையெல்லாம் செய்வீங்க. அது உங்களுக்கு சாதகமே அமையும். கிடைச்ச வேலையை விரும்பி ஏற்றுக்கும் போது அந்த வேலையில் நல்ல டெவலப்மெண்ட் உண்டு. கண்டிப்பாக கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதம். காரணம் என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்தில் போய் உச்சமடைகிறாரு. சுக்கிரன் உச்சமாகுது. மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25 வரைக்கும் அந்த சுக்கிரன் உச்சம். கூடவே சனி பகவான் இருக்கார். மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த 2 கிரக சேர்க்கைகளும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் ஏதாவது மாற்றங்கள்
தேவையான விருப்பப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கோ இடமாற்றங்களோ இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் செய்கிற வேலையில் இருக்கிற இடம் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் சொல்லுது. பொறுப்புகள் அதிகரித்து இடமாற்றத்தோடு சம்பள உயர்வோடு உங்களுக்கு அந்த மாற்றங்கள் நடக்க காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான ஒரு அமைப்பு தான். நெகட்டிவாக அதாவது சொல்லுதா வேலையில் அப்படின்னு கேட்டால் இல்லை. வேலை இல்லாதவங்களுக்குள்ள வேலை கிடச்சிடும். வேலை பிடிவாதமாக இருக்கக்கூடிய நபர்கள் கூட விரும்பி கிடைச்ச வேலையை விரும்பி ஏற்றுக்குவீங்க. அந்த வேலை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை கொடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலை தான் வேலை பொறுத்தளவுக்கு. அந்த வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒரு பெண் மூலமாக, பெண்ணினுடைய உதவி மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுது. முதல் 14 நாட்களுக்குள்ளே இதெல்லாம் கிடைக்கும். இல்லை வேலைக்கு எதாவது அப்ளை பண்ணணும், இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், வேறு ஏதாவது மாற்றணும் பிடிக்கணும் அப்படின்னாலும் 14ஆம் தேதிக்குள்ளே அந்த அப்ளிகேஷனெல்லாம் போடுறது உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. கடன் அமைப்புகள், கடனை கட்டுறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டு போட்டு மேலும் மேலும் கடன் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்க போகிறீங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் தவிர்த்துக்கணும். இந்த காலகட்டம் கடனெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு அது கட்ட முடியாத ஒரு கடனாகவே போயிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். முதல் 15 நாட்கள், இந்த முதல் 15 நாள் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் கடன் எதுவும் வாங்காதீங்க. மார்ச் 25க்கு மேலே கடன் முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னா செய்யலாம். முதல் 25 நாட்கள் கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது. வாங்கினோம்னா சிக்கிடுவீங்க. சரியா? இதில் சார் நான் மொத்தமாக வாங்கலை, பிஸ்னஸ் லோன் தான் எடுக்கிறேன், இல்லை லோனுக்காக முயற்சி பண்ணுறேன், இப்போ எடுத்தால் அடுத்த மாதமோ அதுக்கு அடுத்த மாதமோ அதோ கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகளெல்லாம் கேட்டாலும், எப்போ நீங்கள் முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் அதுக்கு ஒன்று, அந்த சம்பவத்துக்கு உண்டான முகூர்த்தம். இப்போ ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. சிம்பிள். ரைட், ஓகே. கடன் ஓகே. தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது? சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு 10ஆம் இடத்து அதிபதி எப்பவுமே ரன்னிங் பிளானட். அவர் ஒரு கடையில் இருக்க மாட்டார். 10ஆம் இடத்துக்கு ஏதாவது சுபகிரகங்களுடைய பார்வை ஏதாவது கிடைக்குதா பிடிக்குதா அப்படின்னு பார்த்துட்டா அதுவும் இல்லை. குருவினுடைய பார்வை ராசிக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சௌக்கியமான ஒரு விஷயம். 10ஆம் அதிபதியுமே வேகமாக இயங்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. மார்ச் மாதம் 3, மார்ச் 4, மார்ச் 17, மார்ச் 18 இந்த 4 நாட்கள் தொழில் ரீதியாக மிகப்பெரிய பின்னடைவை அடைவதற்கு, கூட இருக்கக்கூடிய நபர்களை நம்மளுக்கு குழி தோன்றதுக்கு, அவங்க அந்த குழியில் நம்ம விழுந்து நம்ம அசிங்கப்படுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையுமே இந்த 4 நாட்களில் உங்களுக்கு காட்டுது. அப்போ 17, 18, 3, 4 இந்த 4 நாட்களில் தொழிலில் எவ்வளோ கவனமாக இருக்கணுமோ அவ்வளோ கவனமாக இருங்க. அந்த காலகட்டம் யாராக்கடா சைன் பண்ணுறதோ பிடிக்கிறதோ இந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். எந்த டீலிங்கும் பேச வேண்டாம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் அந்த 4 நாட்கள் கொஞ்சம் பாதிப்பை அதிகமாக காட்டுது. மற்ற நாளெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அழகாக சமாளிச்சுக்குவீங்க. வெளியில் இருக்கிறவங்கனால அவங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. உள்ளே இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு ஆப்பு வைக்க போகிறான். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்பி எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்சளவு இந்த மாதம் எதையுமே ஷேர் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ரைட், ஓகே. அப்போ ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி 6க்கு போயிட்டாரு. எப்போ அந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு போனாரோ அப்போ இருந்து உடல் ரீதியாக சின்னதாக தொந்தரவுகள் துலாத்துக்கு வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. சில நபர்களுக்கு ஜீரண உறுப்பு கோளாறுகள் வந்துடுது, பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி விஷயங்கள், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. சில நபர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தலைவலி, முதுகுவலி இதெல்லாம் வரும். ஸோ இந்த 2 விஷயங்கள் மேஜராக துளாராசிக்கு தற்போதைய சூழ்நிலையில் வந்து போயிட்டு இருக்குது. அது மீறி போனால் கடைசியாக ஒரு விஷயம் வேணால் சொல்லலாம். அந்த கிட்னி சம்மந்தமான விஷயங்கள், கிட்னி ஓவர்லோட் ஆகிறது, கிரியாட்டின் லெவல் அதிகமாகிறதோ அல்லது ஸ்டோன் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது பாதிப்புகளோ அது வர்றதுக்கு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லுது. ஓகே, ஆரோக்கியம் சரி. அதே போல் படிக்கிற குழந்தைகள் படிச்சுக்கும். 2 கூடிய போய் 5ஆம் இடத்துல, 4ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல. அடிப்படை கல்வி ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கல்வியும் உயர்கல்வி எல்லாமே கொஞ்சம் தொங்கலில் இருக்குது. வெளியூரில், வெளி மாநிலத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லை. உள்ளூர்லேயே இருந்துட்டு படிச்சுட்டு இருக்கிறாங்க, டெய்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படின்னா அங்கே ஒரு சௌக்கியமான ஒரு சூழ்நிலை காட்டப்படலை அப்படிங்கிறது சொல்லுது. குழந்தை பேர் அப்படிங்கும்போது குழந்தைக்காக ஐவிஎஃப் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்கள். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. முதல் 14 நாட்களுக்குள்ளேயே அதுக்குண்டான வேலைகளை செய்கிறது உத்தமம் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் குழந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. நம்ம சொல்கிற விடி கேட்காம நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. முடிந்தளவு நம்ம கண் பார்வையிலே குழந்தைகளை வச்சுக்கணும். தனியாக படத்துக்கு போகிறேன், தனியாக வெளியில் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு தனியாக எங்கே அனுப்புனீங்கனாலும் பிரச்சனையோடு தான் குழந்தை வீட்டுக்கு வந்து சேரும். அதனால் முடிந்தளவு வெளியில் அனுப்ப வேண்டாம்.
முடிஞ்சால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அவங்க சந்தோஷப்படுத்துங்க, தப்பில்லை அப்படிங்கிறது சொல்லுது. ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த காலகட்டம் மனசு ஒரு கடையில் இருக்காது. அதை இதையும் நிறைய போட்டு யோசிப்போம், நிறைய கற்பனை அதிகமாகும், எதை செய்யலாம் எதை விடலாம் அப்படி இப்படின்னு ரொம்ப திங்கிங் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் திங்கிங் அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த காலகட்டம் இருப்பீங்க. அந்த கான்ஃபிடென்ட் இந்த காலகட்டம் உங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை நம்மளால் பார்க்கவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு செட்டிலான ஒரு சூழ்நிலையில் தான் உங்கள் மனநிலைமை இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டு சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு சிம்பிளாக முருகப்பெருமான் வழிபாடு செய்துட்டு வாங்க. அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு பிறந்த கிழமை எனக்கு பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு வாங்க. மேலும் துளாராசி என்பவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சி.